வணக்கம் அன்பு நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல் விஆர் மீடியா தமிழ். பெரியகுளத்தில் வெற்றி யாருக்கு? வரலாறு படைக்குமா விடுதலை சிறுத்தைகள்? பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியினுடைய கருத்து கணிப்பை தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே செய்யூர் தொகுதியை பற்றிய கருத்து கணிப்பை நம்ம சேனலில் பதிவேற்றம் செஞ்சுருக்கோம். பார்க்காத நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். மேக்ஸிமம் எவ்வளோ ஷார்ட்டாக சொல்ல முடியுமோ நம்ம சொல்லிவிடுவோம். பெரியகுளம் சட்டமன்ற தொகுதி அப்படின்றது தேனி மாவட்டத்துக்குள்ளே வரக்கூடிய ஒரு தொகுதி. இந்த தொகுதியில் மொத்தம் 2,85,471 வாக்குகள் இருக்கின்றன. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம செய்யூரில் இதே மாதிரி தான் பண்ணியிருந்தோம். 2 விதமான கருத்து கணிப்பு சொல்ல போகிறோம். ஒன்று, பாஸ்ட் டேட்டா நமக்கு என்ன சொல்லுது, ரெண்டாவது கள நிலவரம் தற்போதைக்கு களத்தில் நம்ம எடுத்துருக்கக்கூடிய கருத்து கணிப்பு என்ன சொல்லுது அப்படின்னு தான். பாஸ்ட் டேட்டா நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக இந்த இடத்துல வெற்றி பெறுகின்றது. திமுக பெற்ற வாக்குகளினுடைய எண்ணிக்கை 92,251, அதாவது 46% வாக்குகளை பெறாங்க. இரண்டாவது இடத்தை அதிமுக பெறுகின்றது. அதிமுக பெற்ற வாக்குகளினுடைய எண்ணிக்கை 70,930, சரியாக சொல்லணும்னா 35% வாக்குகளை பெறாங்க. அடுத்ததாக அமமுக அப்போது தனித்து போட்டியிடுறது. தனித்து அப்படின்னா தேமுதிகவோடு கூட்டணியிட்டு போட்டியிட்டு இருந்தது. அவர்கள் பெற்ற வாக்குகளினுடைய எண்ணிக்கை 16,424. அடுத்ததாக நாம் தமிழர் கட்சி அந்த இடத்துல ஒரு 11,794 வாக்குகளையும், கமலஹாசன் தலைமையிலான மக்கள் நீதி மையம் ஒரு 5,680 வாக்குகளையும் அந்த இடத்துல வந்து பெறுறாங்க. இப்போ இந்த எலெக்ஷனில் அந்த கூட்டணி பேட்டர்ன் அப்படியே மாறி இருக்கு. என்ன மாறி இருக்கு அப்படின்னா, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதிமுகவோடு கூட்டணி சேர்த்து இருக்கின்றது. அப்போ அதில் இருக்கக்கூடிய 16,000 வாக்குகள் அங்கே சேருமா அப்படின்னா கட்டாயம் சேராது. ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா தேமுதிகவினுடைய வாக்குகளும் இருக்கின்றது. தேமுதிகவினுடைய வாக்குகள் ஒரு 5,000 வாக்குகள் போயிடுச்சுன்னா கூட 11,000 வாக்குகள் அங்கே சேர்ந்துச்சு அப்படின்னா அதிமுக பெறக்கூடிய வாக்குகள் 81,000 வாக்குகளாக மாறும். அந்த 81,000 வாக்குகள் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓபிஎஸ் அவர்களுடைய வாக்குகளும் இணைந்து இருக்கும். ஓபிஎஸ் வந்து தேனி மாவட்டத்தில் ஓபிஎஸ்னுடைய ரோல் வந்து பெரிய அளவில் இருக்க போகின்றது. குறிப்பாக இந்த தொகுதி பெரியகுளம் தொகுதி வந்து 2011 மறுசீரமைப்புக்கு பிறகு தான் தனி தொகுதியாக மாற்றப்படுகின்றது. அதற்கு முன்பு பொது தொகுதியாக இருந்தபோது 2 முறை இந்த தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அவர் ஓபிஎஸ். அதனால் அவருடைய ரோல் அப்படின்றது பெரிய ரோலாக இருக்கின்றது. அப்போது அமமுகவினுடைய வாக்குகளையும் அதிமுக வாக்குகளையும் சேர்த்து நம்ம பார்க்கக்கூடிய அந்த 81,000 வாக்குகளில் ஒரு சில வாக்குகளை வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் பிரிக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் மக்கள் நீதி மையம் வந்து ஒரு 5,000 வாக்குகள். இந்த 5,000 வாக்குகள் அப்படின்றது நம்ம அப்படியே 2019 இடைத்தேர்தல் போனோம்னாலும் அந்த இடத்திலும் இதே 5,000 வாக்குகளே மக்கள் நீதி மையம் பெறுகின்றது. அப்போ மக்கள் நீதி மையம் கான்ஸ்டண்ட்டாக ஒரு 5,000 வாக்குகள் வைத்திருக்காங்க. அந்த வாக்குகளும் வந்து பார்த்திங்கன்னா திமுக கூட்டணிக்கு வருகின்றது. அப்போ திமுக கூட்டணி ஏற்கனவே 92,000 வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. இது ஒரு 5,000 வாக்குகள் அப்படின்னும் 97,000 வாக்குகள். இது மட்டும் இல்லாமல் ஓபிஎஸ் சார்பில் பிரிக்கக்கூடிய வாக்குகளும் இருக்கின்றது. இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய விஷயம் தாவேகா யாருடைய வாக்குகளை பிரிக்கிறாங்க அப்படின்றதான் முக்கியமான விஷயம். தாவேகா யாருடைய வாக்குகளை பிரிக்கிறாங்க அப்படின்னா திமுகவிடமிருந்தும் சில கணிசமான வாக்குகளையும் அதிமுகவிடமிருந்தும் கணிசமான வாக்குகளையும் பெறுறாங்க. இப்போது இதெல்லாம் வச்சு நம்ம பார்க்குறப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய டேட்டா என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டாயம் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி எளிமையாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அடுத்து நம்ம நடத்தின கருத்து கணிப்பு, நம்ம தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட சந்தித்து நம்ம வாங்கின கருத்து கணிப்பு என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தொகுதியில் ஒரு 1,300 டேட்டாஸ் வந்து நம்ம கலெக்ட் பண்ணுறோம். 1,300 பேர்கிட்ட வந்து நம்ம டைரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கருத்து கணிப்பு கேட்குறோம். அந்த கருத்து கணிப்பினுடைய முடிவுகள் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி 40லேருந்து 42% வாக்குகளையும், அமமுக அதாவது அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அமமுக வந்து பார்த்திங்க அப்படின்னா 28லேருந்து 30% வாக்குகளையும், அடுத்ததாக தாவேகா விஜய் தலைமையிலான தாவேகா வந்து 12லேருந்து 14% வாக்குகளையும் பெறுகிறார்கள். அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு சதவீதம் ரொம்ப குறைவுது. 2லேருந்து 5% வாக்குகளுக்குள்ளாக தான் இந்த தேர்தலில் அவங்க பெறுறாங்க. அப்போ பாஸ்ட் டேட்டா வச்சு பார்க்குறப்பவும் சரி, இப்போதைக்கு இருக்கக்கூடிய நம்ம எடுத்துக்கூடிய கருத்து கணிப்பு படி பார்த்தாலும் சரி, நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பிலே போட்டியிடக்கூடிய திரு சக்திவேல் அவர்கள் மிக எளிமையாக இந்த தொகுதியிலே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றது. இதன் மூலமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தென் தமிழகத்திலிருந்து பெறக்கூடிய முதல் சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்ற வரலாற்றையும் படைக்கின்றது. நன்றி நண்பர்களே. விரைவாக அடுத்த தொகுதியினுடைய கள நிலவரத்தோடு உங்களை சந்திக்கின்றேன்.